ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கூகுளில் போயிட்டு பைத்தான் அனகோண்டா அப்படிங்கிற வெப்சைட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் எல்லா ஏரியாலையும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டேட்டா சயின்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏஐக்கு யூஸ் பண்ணுறாங்க, நார்மல் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி உள்ள டெஸ்கிரிப்ஷன் எல்லாம் அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு லிமிட் இருக்கும், இத்தனை பேர் அந்த இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் அப்ளிகேஷனை. அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் போட்டிருப்பாங்க. இப்போ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இண்டிவிஜுவல் எடிஷனுங்கிறத டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஓஎஸ் ஆப்ஷன் இருக்கும். பேசிக்காக நம்ம விண்டோஸ் இல்லைன்னா மேக் தான் வச்சுருக்கோம். லினக்ஸ் கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க. ஸோ என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா மேக்கில் அந்த கிராஃபிக்கல் இன்ஸ்டாலுங்கிற வெர்ஷனை வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். அந்த இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு நேராகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 அபவ் எம்பி இருக்கும். இதிலே மினி அனகோண்டான்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் தேடி பார்த்து அதை கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃபுல் வெர்ஷனே இன்ஸ்டால் பண்ணுறேன். அதேமாதிரி நீங்கள் எடிட்டர் வந்து எந்த எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணலாம். சில பேர் ஆட்டம் யூஸ் பண்ணுவாங்க. பைத்தானுக்குன்னே இன்னொரு எடிட்டர் ஒன்று ஸ்பெஷல் எடிட்டர் இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா வந்துட்டு விசுவல் கோடு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குள்ளே உள்ள இது பண்ணிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த கண்டினியூ பண்ணி கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்கலாம். இந்த கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அந்த நான் சொன்ன எடிட்டர் கூட இதில் இருக்குது பாருங்கள், பைச்சாம் ஐடின்னு, அந்த எடிட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டரோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரங்கள் மாறும். சிலருக்கு வந்து இது சீக்கிரத்தில் முடியலாம். அவங்க கான்ஃபிகரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருந்தாலும் கம்ப்யூட்டரில். இது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கமாண்ட் லைனு இல்லைன்னா டெர்மினல்னு சொல்லுவோம். விண்டோஸில் வந்து நம்ம வந்து கமாண்ட் லைன் சொல்லுவோம், மேக்கில் வந்து டெர்மினல் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன் பண்ண முடியும். அது எப்படி நம்ம இன்ஸ்டால் ஆனதை செக் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி இடையில பெர்மிஷனும் கேட்கும். ஏன்னா அது வந்து சில ஃபோல்டர் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பெர்மிஷனை அலோவ் பண்ணால் தான் அது இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் விசுவல் கோடு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பைத்தான் கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு சும்மா வந்து பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இங்கே டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும்.
அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி 2+1 இந்த மாதிரி மேத்ஸ் இதுவும் போட்டுக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து பைத்தான் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோமான்னு சொல்லி செக் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.